அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ராமோ ராஜமணி சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே ராமேணாபிகதா நிசாச்சர சமூஹு ராமாய தஸ்மை நமஹ ராமாத்நாஸ்தி பராயணம் பரதரம் ராமஸ்ய தாசோஸ்மியஹம் ராமே சித்தலய சதா பவதுமே போராம பாமுத்தர. இது ஒரு அழகான ஸ்லோகம். ராமனை பலவிதங்களிலும் வணங்கும் ஸ்லோகம். ராமனே அரசன். தன்னுடைய பிரஜைகள் அனைவரையும் பக்தர்களாய் அவர்களை எப்போதும் காக்கும் உறுதி பூண்டிருப்பவன் ராமனே. கும்பகோணம், திருவாரூர், நன்னிலம் ஆகியவரிடத்துக்கு பக்கத்திலே இருப்பும் கோயில்களுக்கெல்லாம் போய் சேவித்து வருகிறோம். நடுவே ஒரு வாரம் மட்டும் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே சென்றிருந்தோம். தற்போது உங்களோடு சேர்ந்து அனைவருமாய் மறுபடியும் கும்பகோணம், நன்னிலம் அருகிலே வந்துள்ளோம். ஆவணம் பருத்தியூர் கோதண்டராமருடைய சன்னிதானம். பருத்தியூர் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகளுக்காக பெருமான் தரிசனம் கொடுத்து அவராலேயே எழுந்துருள பண்ணப்பட்டவர். பருத்தியின்றி, ஆடையின்றி நாம் ஆறும் மானத்தை மறைக்க முடியாது. ராமன் அபிமானம் இல்லாதவன், துரபிமானம் இல்லாதவன், ஆனால் ஆச்சாரியர்களிடத்திலே அபிமானம் மிக்கவன். ராமனுடைய மானம் நம்முடைய மானம். துர்மானம் கூடாது, ஆனால் சாத்விகமான அபிமானம் கூடும். இந்த மானத்தையெல்லாம் காத்து கொடுக்கக்கூடியது ஆடைதானே. அவ்வாடையே கொடுக்கும் பருத்தியூர். இங்கே இருக்கும் கோதண்டராமசுவாமி கோயில். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் செல்லும் பாதையில் குடவாசலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அழகான சிறு கிராமம் பருத்தியூர். இங்கே கோதண்டராமர் எழுந்துருளி உள்ளார். வரதராஜ பெருமான், ஆச்சரியமான வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர், இப்படி பலரையும் திருமூர்த்திகளை சேவிக்கப் போகிறோம். முதலில் ஊரை சேவிப்போம். ராமன் எழுந்துருளி இருக்கும் ஊர் என்பது தெளிவாக புரிகிறது. இவ்வூருக்கும் மைசூர் மகாராஜாவுக்கும் தொடர்பு உள்ளது. புஷ்கரணி, கோதண்டராம தீர்த்தம், மேலக்குளம் என்று சொல்லுகிறார்கள். குடமுருற்றி ஆறு அனைவரும் அறிந்த நதி. அந்த ஆற்றங்கரையிலேயே கோதண்டராமரின் கோயில் உள்ளது. யாருக்கு எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டாலும், சனி பகவான் பீடித்தாலும், இப்படி எல்லா தோஷங்களையும் போக்க வல்லவன் இவ்விராமன். கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான விமானம், பெருமானுடைய விமானம். முன்னால் நாம் விழுந்து வணங்குவதற்காக துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்தில் வணங்கிவிட்டு அருகிருக்கும் பலிபீடத்தை சேவித்துக் கொண்டு பிராகாரத்தை வலம் வருகிறோம். சிறு கோயிலாக இருப்பினும் அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. பெருமான்களை எல்லாம் சேவிக்கப் போவதற்கு முன் அயோத்தியா காண்டத்தில் 78வது சர்க்கத்தில் உள்ளோம். சத்ருகனன் ஷடக்கென கூனியை கண்டான். கோபமுற்று அவளுக்கு தண்டனை கொடுக்க முற்படுகிறான். அவள் கைகேயினிடத்தில் சரணம் புகுந்தாள். ஆனாலும் அவளை வெட்டப்போனான் சத்ருகனன். நல்ல வேளை பரதன் தடுத்து, பெண்களை அவமதிக்க கூடாது, ஏதோ தவறிழைத்து விட்டாள், விட்டுவிடு என்று கூறுகிறான். பார்ப்போம். அத யாத்ராம் சமீஹந்தம் சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜா பரதம் சோக சந்தப்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். பரதன் சோகத்தாலே துடித்து கொண்டிருக்கிறார். அப்போது சத்ருகனன் பேசுகிறான்.
கதிர்ய சர்வபூதானாம் துக்கேக்கும் புனராத்மனः சராம சத்வசம்பன்னः ஸ்திரியா பிரவ்ராஜிதோ வனம். சீதை பாக்யவதி, ராமன் பாக்யவான். தந்தை சொல்லை காப்பதற்காக ராமனேகினான். அவன் பின்னே கணவனுக்கு கை கொடுப்பதற்காக சீதை சென்றாள். பலவான் வீரிய சம்பன்னஹா லக்ஷ்மணோ நாம யோப்பியசௌ. அதேபோல் அண்ணனுக்கு பணிவிடை புரிவதற்காக லக்ஷ்மணன் நடந்தான். இந்த மூவரும் நற்பெயர் எடுத்து கொண்டார்கள். ஆனால் நாம் தான் இழந்து போனோம். இப்படி இவர்கள் அழுது கொண்டிருக்கும் போது ஓர் புறத்தின் பெரிய வாசலில் நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு குப்ஜா திருவர்க்ரா கூனி நின்று கொண்டிருந்தாள். லிப்தா சந்தன சாரேண ராஜவஸ்திராணி பிப்ரதி. கைகேயால் நிறைய வெகுமதி அளிக்கப்பட்டவள் பட்டாடை புனைந்து ஆபரணங்களை அணிந்து சந்தனத்தை பூசிக்கொண்டு வாயில் கடையோரமாக போத்த வெத்திலை பாக்கின் சகப்பு சாறு தெரிந்து கொண்டு சிரித்து கொண்டே நின்றிருந்தாள். பார்த்த சத்ருக்னனுக்கு கோபம். அதே சமயத்தில் அங்கிருந்த வாயில் காப்போன் ஒருத்தன் அவளை பார்த்துவிட்டு தரதரவென்னு கையை பிடித்து இழுத்து வந்து சத்ருக்னன் முன்னே நிறுத்தி, ஏன் யாரையோ நொந்து கொள்ளுகிறீர்கள், கடிந்து கொள்ளுகிறீர்கள்? அனைத்துக்கும் காரணம் இவள், இவளுக்கு தண்டனை கொடுங்கள் என்று கூறினான். கிரஹீத்வா கருணம் குப்ஜாம் சத்ருக்னாயன் நிவேதயத் தீவிரம் உத்பாதித்தம் துக்கம் பிராத்ருணாம் மே ததாபிது யதாசேயம் ரிஷம்சஸ்ய கர்மணா பலம் அஷ்ணுதாம். நீதான் அனைத்துக்கும் காரணம். என் தமையனார் நாடு தாண்டினத்துக்கும் தந்தை மரித்ததற்கும் நாங்கள் தவிப்பதற்கும் அனைத்தும் நீயே காரணம். உன்னை விட்டேனா பார். இப்போது உனக்கு தண்டனை கொடுப்பதுதான் எங்களுக்கு கடமை என்று அவளை பிடித்து தரதரன இழுக்க அவள் ஓவென்னு கூக்குரலிட்டு கொண்டு கைகையினுடைய கால்களில் போய் விழுந்தாள். தேன பாண்டேன விஸ்தீர்ணம் ஸ்ரீமத் ராஜநிவேசனம் அசோபத ததாபூய சாரதம் ககனம் யதா. அவள் போன வேகத்தில் அணிந்து கொண்டிருந்த ஆபரணம் எல்லாம் சிதறித்து ஆங்காங்கு வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை எல்லாம் உருட்டினாள். சபலி பலவத் குரோதாது கிரஹீத்வா புருஷர்ஷவா அவத்யா சர்வபூதானாம் பிரமதாக க்ஷம்யமாமிதி தம் பிரேக்ஷ பரத கிருத்தம் சத்ருக்னம் இதம் அப்ரவீது. அப்போது பரதன் சத்ருகனை பார்த்து, பெண்கள் அடிக்க தகுந்தவர்கள் அல்லர்கள், அவமானப்படுத்தக்கூடாது, ஏதோ அறியாத்தனத்தாலே செய்துவிட்டாள். நம் கர்மத்தின் பயனை நாம் அனுபவிக்கிறோம். ராமனுக்கும் நமக்கும் உள்ளாதது இந்த பந்தம். இதில் குறுக்கே குப்ஜா கூனியை கொண்டு வராதே. ஹன்யாமஹம் இமாம் பாபாம் கைகையும் துஷ்டச்சாரிணியும் எதிமாம் தார்மிகோ ராமஹ நாசூயேன் மாத்திருகாத்துகம். ஒருவேளை ராமன் மட்டும் ஒரு நிமிஷம் என்னை மன்னிப்பாரானால் முதலில் இந்த கைகையை வெட்டி செகுத்து விடுவேன். ஏன்? எய்தவனிருக்க அம்பை நொந்து பிரயோஜனமில்லை. கைகேயி தான் மூட்டி விட்டாள். அப்படியே இவள் கேட்டிருந்தாலும் என் மகன் ராமனுக்கு பட்டம் மாறுதல் இல்லை என்றென்றோ கைகேயி உறுதியாக இருந்திருக்க வேண்டும். எப்போது அதை விடுத்தாளோ கைகேயி கொல்லத்தக்கவள். ஆனால் நான் ஏன் இவ்வளவு நாள் இத்தனை பொறுமையோடு இருக்கிறேன்? அவளை கொன்று விடலாம். ராமனுக்கே பிடிக்காது. இந்த குலத்தில் பெண்களை அவமரியாதைப்படுத்துவதும் நடக்காது. அது ராமனுக்கும் பிடிக்காது. பரதஸ்ய வசஸ்ருத்வா சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜா நியவர்த்தத ததோ தோஷாத் தாம் முமோச்ச. எந்த துர்தசையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்ட காலத்தில் கோபத்தில் நாம் இருந்தாலும் தர்மத்தை மட்டும் விட்டு விடுவது கூடாது. அதன் வழிதான் நடக்க வேண்டும். இல்லைன்னா இவா ரெண்டு பேருக்கு எத்தனை கோபம். ஒரு நிமிடத்தில் தண்டனை கொடுத்தால் கேட்க ஆள் கிடையாது, விசாரணைக்கு ஆள் இல்லை. ஆனாலும் தர்மம் காக்கிறார்கள். அப்படின்னால் அந்த உரிமையில் இருப்பவர்கள், அந்த ஒரு கடமையில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள் தர்மத்தை எவ்வளவு தூரம் காக்க வேணும். யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை, ஆனாலும் காக்கிறார்கள். தர்மம் என்பது ஆளை பார்த்து செய்யப்படுவதல்ல, மனத்தை பார்த்து செய்யப்படுவது. நாம் வண்டி ஓட்டி போகிறோம், இத்தனை கிலோமீட்டருக்கு கூட ஓட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கார்கள். போலீஸ்காரர் இருந்தால் வேகத்தை குறைக்கிறோம், போலீஸ்காரர் இல்லையானால் வேகத்தடையை தாண்டி மீறி போகிறோம். அது தர்மம் அல்ல. மனத்தில் தர்மம் இருக்க வேண்டும். அதனால்தான் பரதன் உடனே தடுத்தான். சத்ருகனா கொல்லாதே. அரசர்களும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடத்துகிறார்கள். சாபாத மூலே கைகேய்யா மந்தரா நிபபாதா நிஸ்வசந்தி சுதுக்கார்த்தா கிருபணம் விலலாபா சத்ருக்ன விக்ஷேப விமூட சஞ்ஞாம் சமீக்ஷ குப்ஜாம் பரதஸ்ய மாதா சனை சமாஸ்வாதயதார்த்த ரூபாம் கிரௌஞ்சீம் விலக்னாமிவ வீக்ஷமானாம். அவள் ஏதோ கிரௌஞ்ச பறவை கூவி கூவி அழுது கொண்டு தீனக்குரலில் ஒலிக்குமா போலே கூனி ஒலித்து கொண்டிருந்தாள். அப்படியே அவளை விட்டார்கள்.
இனி அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 79வது சர்க்கம். ததப் பிரபாதமயே திவசேத சதுர்தசே சமேத்திய ராஜகர்த்தாரः பரதம் வாக்கியம் அப்ருவன். மந்திரிகள் எல்லாரும் கூடி ஏதோ வேண்டுகிறார்கள். அதற்கு பதிலுக்கு பரதன் கூறப்போகிறான். ஆச்சரியமான சர்க்கம். 14ஆம் நாள் 10ஆம் நாள் காரியம் முடிந்தது. 12ஆம் நாள் சாத்தம் முடிந்தது. 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் முடிந்தது. அன்றுதான் சில பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இப்ப 14ஆம் நாள் காலை சமேத்திய ராஜகர்த்தாரः பரதம் வாக்கியம் அப்ருவன். அனைத்து மந்திரிகளும் மூத்த தலைவர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் எல்லாரும் பரதன் முன்னே கூடினார்கள். கதோ தசரத ஸ்வர்க்கம் யோனோ குருதரோ குருஹு. யார் நமக்கு சிறந்த அரசனோ அவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார். அவர் திருமகனான ராமனோ காட்டுக்கேகினான். துவமத்ய பவனோ ராஜா ராஜபுத்திர மகாயசா சங்கத்யா நாபராத்னோதி ராஜ்யமேதது அநாயகம். இந்த அரசு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அநாயகனாய் நாயக்கன் இல்லாத அரசு இருந்தால் நாடு கெட்டு போகும். பரதனே வேண்டுகிறோம், நீங்களே எனக்கு அரசனாக சூட்டிக் கொள்ள வேண்டும். ராஜ்யங்கிருகாண பரத பித்ரு பைதாமகம் துருவம் அபிஷேச்சயாத்மானம் பாகிச்சாஸ்மான் நரர்ஷப. நரர்களில் சிறந்தவனே, உங்கள் மூதாதையர்கள் ஆண்ட இந்த சிறந்த பேரரசை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரஜைகளான எங்கள் அனைவரையும் நீதான் காக்க வேண்டும். ராமபூர்வோஹி நோப்ராதா பவிஷ்யதி மகீபதி நைவம் பவந்தோ மாம் பக்து மர்கந்தி குஷலா ஜனாக. அப்போது பரதன் கைகூப்பி வேண்டுகிறான், மக்களே நீங்களா பேசுகிறீர்கள்? உங்களுக்கு உண்மை தெரியாதா? யார் அரசனாக இருக்க வேண்டும், யார் பிரஜையாக இருக்க வேண்டும், இந்த வேறுபாட்டை நான் அறிவேன். என்னைக்கும் ராஜா ராமனே, உங்களைப் போல் நானும் ஒரு பிரஜையாகத்தான் இருப்பேன். என்ன வேறுபாடு? உங்களால் ராமனை நிர்பந்தத்தை அழைத்து வருவது முடியாது. அதை செய்ய போகிறேன். இப்போதே புறப்படுவோம், ராமனை அடைவோம், திரும்ப அழைத்து வருவோம். அபிஷேசனிகம் ஜெய்வ சர்வமேதது உபஸ்கிருதம் புரஸ்கிருத்திய கமிஷ்யாமி ராமஹேதோர் வனம் பிரதி. இப்போதே ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக என்னென்னலாம் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தனவோ அனைத்தையும் எடுத்துக்கொள்வோம். நேரே காட்டுக்கு போகுவோம். அவர் காலில் விழுந்து வணங்கி திரும்ப அபிஷேகத்துக்கு வரச் சொல்வோம். ந சகாமாம் கரிஷ்யாமி சுவாமிமாம் புத்திர கிருத்ரினீம் வனே வத்ஸ்யாமியகம் துர்கே ராமோ ராஜா பவிஷ்யதி. ஒருவேளை தந்தை சொல்லை காப்பாற்ற ஓர் பிள்ளை காட்டில் இருக்க வேணுமானால் நான் 14 ஆண்டுகள் காட்டில் இருப்பேன். சத்ருகனன் என்னோடு இருப்பான். ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளட்டும், லக்ஷ்மணன் கூட இருப்பான் என்று கூறி இவர்களுடைய வேண்டுகோளை நேரே மறுத்தான் பரதன். ஊச்சுஸ்தே வச்சனமிதம் நிஷம்ய கிருஷ்டாக சாமாத்தியாக சபரிஷதோ வியாத சோகாக பந்தானம் நரபர பக்திமான் அஞ்சனச்ச வியாதிஷ்டஸ்தவ வச்சனாச்ச சில்பி வர்க்கா. நன்று நன்று கூறினாய் பரதா. இந்த வார்த்தை உன்னை தவிர ஆருடைய வாயிலிருந்து வரும்? நாங்களும் காட்டுக்கு போகத்தான் காத்திருக்கிறோம். ஆணையிடு, அனைவரும் புறப்படுவோம். காட்டு மார்க்கத்தை செப்பனிடுவோம். குதிரைப்படை, ஆனைப்படை, காலாட்படை, தேர்ப்படை புறப்படட்டும் என்று மக்களெல்லாரும் வேண்டுகிறார்கள். அவர்களுடைய ஹாகாரம் விண்ணை முட்டுகிறது. அடுத்த சர்க்கத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.